இன்னைக்கு விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசப்படுகிறேன். ஆமீன், அல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? எத்தனை பேருக்கு இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம இத்தனை வருஷம் நம்ம படித்தோம். விசுவாசம்னா நிறைய பேருக்கு என்னன்னு மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. பாருங்கள், விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது ஒரு பிரமாணத்தின் அடிப்படையிலே வேலை செய்கிறது. நாம் பார்த்தோம், விசுவாசம்னா என்ன அப்படின்னா, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படுகிற உறுதி. விசுவாசம் என்றால் என்ன? ஒரே ஒரு உவமைகளை உங்களுக்கு சொன்னால் போதும். கண்டு விசுவாசிப்பதில்லை, காணாத விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அப்போது விசுவாசம் என்றாலே தோமாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை நாம் நினைவு கூறணும். 11 சீஷர்களும் இயேசுவை பார்த்தார்கள், இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்த்தார்கள், அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். ஆனால் 11 சீஷர்கள் இருக்கும்போது தோமா அந்த இடத்துல இல்லை. அப்போது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவரிடத்தில் சொன்னபோது தோமா நம்பவில்லை. நான் இயேசுவை பார்க்கணும், அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்ட அந்த கையிலே விழாவிலே என் கையை போடணும், ஆணி அடிக்கப்பட்ட அந்த இடத்துல என் விரலை இட்டு நான் பார்க்கணும், அவரை நான் தொட்டு பார்க்கணும், என் சொந்த கண்ணெலாம் பார்க்கணும், பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்லி அப்படின்னு இருந்தார். பாருங்க, இயேசுடைய உயிர்த்தெழுதலை அவர் நம்பவில்லை. ஆனால் இயேசு மறுபடியும் தோமாவுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்காக வெளிப்பட்டார். அப்போது தோமா இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபோது அப்போது இயேசு சொல்கிறாரே, கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, காணாது விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ கண்டு விசுவாசிக்கிறது காணாது விசுவாசிக்கிறது என்றால் என்ன? அப்போது தோமா எதை கண்டான்? இயேசுவை சரீரத்தோடு நான் பார்க்கணும், அவரை தொடணும், சிலுவையில் அறையப்படும் போது அவருக்கு விலா எலும்பிலே குத்தப்பட்ட அந்த ஓட்டையை நான் பார்க்கணும், என் கையை நான் போடணும், நான் அவரை தொடணும், அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்? விசுவாசிப்பேன், நம்புவேன் என்று சொல்வது கண்டு விசுவாசிக்கிறது. ஆமே, விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதி. அவன் சொல்லியிருக்கும் போதே நம்பியிருக்கலாம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தான் என்று அப்போஸ்தலர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் சொல்லியிருக்கும் போதே அவர்கள் நம்பியிருக்கலாம். ஆனால் தோமா என்ன பண்ணலை? நம்பலை. நம்பாத ஒருவனுக்காக தேவன் என்ன பண்ணாது? தம்மை வெளிப்படுத்தினார். விசுவாசத்தை சொல்கிறாரு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே பார்த்ததினாலே விசுவாசிக்கிறே, காணாத விசுவாசிக்கிறேன் எவனோ அவனே பாக்கியவான் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போது நாம் இயேசுவை கண்டோமா? நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா என்பது இப்போது நாம் தெரிஞ்சுக்கலாம். கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம், காணாத விசுவாசிக்கிற விசுவாசம். இயேசுவை எருசலேமிலே அந்த யூதர்கள் ரோமாபுரிய மக்கள் சிலுவையில் அறைந்து கொன்னதை நாம் கண்ணிலே பார்த்தோமா? இல்லவே இல்லை. யாருமே என்ன பண்ணல, பார்க்கல. அப்போது நம்ம பிறந்து இந்த உலகத்திலே இல்லை, நாம் பிறக்கவே இல்லை. நாம் எப்படி இருந்தோம்? தேவனோடு கூட இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவோடு கூட இருந்தோம். உண்டானதொன்றும் அவரால் உண்டாக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து மூலமாக தான் உண்டாயிருந்து. அப்போ நம்ம எல்லாரும் எங்கேருந்து உண்டாயிருக்கிறோம்? கிறிஸ்து மூலமாக தான் உண்டாயிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் தானாக உண்டாகவில்லை. ஆமீன், அல்லேலூயா. அப்படின்னா சிலுவையில் அறையப்படும் போது நாம் கண்களிலே பார்க்கல, எருசலேமிலே சிலுவையில் அறையப்படும் போது நம்ம பார்க்கல, அவர் ஆணி அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததை நாம் பார்க்கல. பார்க்காத இருக்கிற நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நமக்கு இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இவரை பார்க்காத விசுவாசிக்கிற மத்தியா நம்ம தான் பாக்கியவான். அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததின் நிச்சயமாக இருக்கிறது. நாம் நம்பணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். அது காணப்படாதது நிச்சயம். நாம் காணவில்லை என்றாலும் தேவன் ஒருவர் உண்டு என்றும் பிசாசும் என்ன பண்ணுது? பயந்து நடுங்கிறது. விசுவாசம் என்ன பண்ணுது? நம்புது, ஒரு காரியத்தை நம்புது. அப்போ விசுவாசத்தை நமக்குள்ளே துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறோம்? தொடங்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தையை வைத்து தான் வாழ்க்கையை ஆரம்பித்து இருக்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறது ஒரு விசுவாசம். வசனங்களை முழுவதும், வாக்குத்தத்தங்களை முழுவதும் விசுவாசிக்கிறது ஒரு விசுவாசம். அல்லேலூயா. இது பொதுவான விசுவாசம், எல்லாருக்கும் ரட்சிப்பை தருகிற விசுவாசம். இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிப்படையார்கள், ரட்சிப்பு பெறுவார்கள். ஆனால் இதுக்கு மேலே ஒரு விசுவாச வாழ்க்கை இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே விசுவாச வாழ்க்கை இருக்குது. அதுன்னா என்ன அர்த்தம்?
தேவன் நமக்கு தந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்தரிப்பதற்கு, அந்த ஆசீர்வாத நன்மைகளை அனுபவிப்பதற்கு விசுவாசம் தேவை. ஆமென், அல்லேலூயா. அப்போது அந்த விசுவாசம் எப்படி நம்புவது? அற்புதம் பெறுவதற்கு விசுவாசம், வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு விசுவாசம், சுகத்தை பெறுவதற்கு விசுவாசம், வெற்றி பெறுவதற்கு விசுவாசம், இப்படி நிறைய விசுவாசங்களை அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். விசுவாசத்து பல வகையாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையை எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே சாராள், விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே தானியேல், விசுவாசத்தினாலே மோசே, இப்படி சொல்லி விசுவாசத்தினாலே சாமுவேல், அப்படி சொல்லி பல பேர்களை விசுவாசத்தினாலே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, இப்படி சொல்லி நிறைய பேர்களை சொல்லுகிறார். விசுவாசம் விசுவாசம். இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்க, பாரமான யாவையற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்கின ஒரு விசுவாசத்தை முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஒரு நல்ல ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். நல்ல ஒரு பிரயாணம், நம்ம ஒரு நல்ல பயணத்தில் இருக்கிறோம். அந்த பயணமானது இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். நீ யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கா? உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயா, இல்லை இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? விசுவாசம் உன்னை பல வகையில் தடை செய்கிறது. நீ பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு இந்த உலகம் பாவம் என்கிற ஒரு சுவரை உன்னை கொண்டு வந்து உன்னை தடை செய்து கொண்டு இருக்கிறது. நீ தேவனிடத்தில் வராதபடிக்கு, நீ இயேசுவை நோக்கி ஓடக்கூடாதபடிக்கு பாவமான பாரமான யாவையும் உன்னை தடுத்து நிறுத்த அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நீ தள்ளிவிட வேண்டும். உன் ஓட்டத்தை தொடங்கினவர் இயேசுதான். நீ எது மூலமாக உனக்கு விசுவாசம் வந்தது? கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று நம்புவதனால விசுவாசம் உனக்கு வந்தது. ஆமென். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதி. நீ இயேசுவை விசுவாசத்தினாலே நீ நம்பும்போது தான் அந்த விசுவாசம் உனக்கு பலிக்கும். ஆமென். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசிக்கிற எவனுக்கு பலிக்கும் வித்தியாசமே இல்லை. ஆமென். உனக்கு ஆண்டவர் தேவ நீதியை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவ நீதியை கொடுத்திருக்கிறார். அந்த நீதி என்ன என்றால், பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாது உன்னை நீதிமான ஆக்கினார் என்றுதான் அது விசுவாசம். தேவ நீதி உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவனுக்கு தேவன் அவனுக்கு நீதியாக மாறிவிடுகிறார். அவரே அவனுக்கு நீதியாக மாறுறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவனே உனக்கு நீதியாக இருக்கிறார். தேவனே உனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். அப்போது உன்னுடைய நீதி எங்கே போச்சு? உனக்கு நீதியே கிடையாது, ஒரு நீதியும் கிடையாது நமக்கு. ஆமே, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அந்த நீதி எடுத்துன்னு போக முடியுமா? கடவுளே நான் நீதிமான், நீதி உள்ளவன் என்று சொல்ல முடியுமா? கிடையாது. இப்போ இயேசுவை நம்புகிறதுனாலே, அவருடைய நீதியினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அவரிடத்திலே எந்த ஒரு அசுத்தம் இல்லை, எந்த ஒரு பாவமும் இல்லை, எந்த ஒரு அக்கிரம செயல்களும் இயேசுவிடத்தில் இல்லை. அவர் நம்முடைய பிறப்பு போல அவர் பிறக்கலை. அவர் பரிசுத்த ஆவியினாலே மரியாளுடைய வயிற்றிலே அவர் கர்ப்பம் தரித்தார், வார்த்தையாகிய கர்ப்பம் தரித்தார். ஆகினாலே அவர் பரிசுத்தமுள்ளவராக இருந்தார். எந்த பாவமும் அவரை தொடலை. ஆமீன். எந்த பாவத்தின் வல்லமையும் அவரை மேற்கொள்ளலை. அவர் பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து இந்த பூமியிலே நியாயப்பிரமாணத்தை, சட்ட திட்டங்களை, நாம் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அது அவர் மேல் நம்ம வைக்கிற விசுவாச நம்பிக்கை இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் தகர்த்து விட்டது. ஏனென்றால் நமக்காக ஒருவர் நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கடைபிடித்து நியாயப்பிரமாணத்தை முழுவதும் செய்து விட்டார். நியாயப்பிரமாணத்தை எந்த மனுஷன் கடைபிடிக்கிறானோ அவனே நீதிமான். அல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுது. அவன் 10 கற்பனை இருக்குது. அந்த 10 கற்பனையில் ஒன்று தவறிட்டா மறுபடியும் என்ன பண்ணணும்? அந்த 10ஐயும் செய்யணும், 9ஐயும் செய்யணும், மறுபடியும் 10ஐயும் செய்யணும். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கடைபிடிக்கணும். ஆமே, எல்லா கற்பனையும் கடைபிடிச்சாதான் அவன் நீதிமான். இந்த பூமியில் யாராவது முழு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சவங்க யாராக இருக்கிறாங்களோ? யாரும் கிடையாது. அப்போ யாருமே அந்த நியாயப்பிரமாணத்தை முழுசும் நிறைவேற்றலை, கடைபிடிக்கவும் முடியல. ஆனால் இயேசு நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடித்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. மனிதன் செய்ய முடியாத காரியத்தை தேவனே செய்தார் என்று ரோமர் புஸ்தகம் சொல்கிறார். அவரையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நியாயப்பிரமாணத்தை, சட்டத்திட்டங்களை எல்லாம் தகர்த்து எல்லாவற்றையும் உடைத்து போட்டு நீதியை தம் மூலமாக வெளிப்படுத்தினான். அல்லேலூயா.
அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்தில் இருக்க கனியை அவங்கள புசிக்க சொன்னார். நன்மை தீமை கனியை புசிக்க வேண்டாம், ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க சொன்னார். அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை முதலாவது புசித்திருந்தா இந்த தீமைக்கெல்லாம் ஆளாகி இருக்க மாட்டாங்க, இந்த பொல்லாப்பெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்காது. அவங்க நன்மை தீமையை அறியத்தக்கதான் கனியை புசித்ததினாலே அவர் என்ன பண்ணாங்க, பாவமாகிவிட்டார்கள். இந்த பாவத்தை போக்குவதற்காகவே, இந்த பிரமாணத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்காகவே இயேசு என்ன பண்ணார், ஜீவக்கனியாக மாறினார். அல்லேலூயா. இந்த ஜீவக்கனியை நாம் யாரெல்லாம் புசிக்கிறோமோ அவங்கெல்லாம் நீதிமான்களாக மாறுறோம். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஒரு விசுவாச வாழ்க்கை. நான் சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்ட்டு. ஆமென். நான் கொண்டு வந்த சப்ஜெக்ட் உங்களோட கூட பேசுகிற பாருங்க. எத்தனை வருஷம் நீ சபைக்கு வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் நீ சபைக்கு வந்து போயிருந்தாலும், விசுவாசம் மாத்திரம் உனக்கு இல்லைன்னா, விசுவாசம் மாத்திரம் உனக்கு இல்லைன்னா உன் வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து எந்த அற்புதமும் எந்த நன்மையும் உன்னாலே பெற முடியாது. ஆமென். 30 வருஷம் 40 வருஷம் கூட சபைக்கு வரலாம். உனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா, அந்த விசுவாசம் உனக்குள்ளே கிரியை செய்யலைன்னா தேவனிடத்திலிருந்து அற்புதம் பெற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, தேவன் விசுவாசத்துக்கு தான் பதில் கொடுக்கிறார் என்பதை சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு தான் பதில் கொடுக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா, அழுது கண்ணீர் வடித்து ஒப்பாரி வச்சு அழுது கலங்கினா உபவாசம் போட்டு மண்டாடி ஜெபித்தா ஆண்டவர் பதில் கொடுக்குறான்னு நினைக்கிறாங்க. நான் ஜெபம் தவறுன்னு சொல்லலை, ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், மண்டாடி ஜெபிக்கணும், அதெல்லாம் தப்பு சொல்லலை. ஆனால் பதில் எப்படி வருகிறது என்பது கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அல்ல, விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ ஆண்டவர் அவளுக்கு தான் அற்புதங்கள் செய்தார். வேதத்தை நீங்கள் நல்லா கவனித்து வாசித்து பாருங்கள். தேவன் எல்லாவற்றையும் செய்த காரியங்களை எல்லாம் கவனித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷத்தை வாசித்து பாருங்கள். மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தபடி உனக்கு ஆக கடவது, மினி விரும்புகிறாயா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தான் சொல்கிறார். பாருங்க, தேவன் வந்து எதையாவது தானாக வந்து செய்யல, தானாக வந்து செய்யணும்னு நினச்சா கூட மற்றவர்களிடத்திலே ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ளே எத்தனையோ போதகர்கள் இருந்தாலும் நிக்கோதேமு விசுவாசத்தை அவன் அறியாதவனாக இருந்தான். பாருங்க, விசுவாசத்தை நாம் அறிந்தவர்களாக இருந்தும் இன்னும் என்ன பண்ணல, சரியான முறையிலே விசுவாசத்தை பற்றி நாம் அறியல. கொர்நேலியு 100க்கு அதிபதி, ஒரு புறஜாதி மனுஷன், அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. ஆனால் இயேசு மேலே நம்பிக்கை இருக்கிறது, இயேசுடைய வார்த்தையில் நம்பிக்கை இருக்கிறது. நீ ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று விசுவாசம் இருந்தது. அவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைப்பது தான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது, தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைப்பது. தேவன் செய்வார், இப்போது செய்வார், எனக்கு ஆண்டவர் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். விசுவாசத்தை நாம் இயக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்தை எப்படி இயக்குவது நமக்கு தெரியணும். பாருங்க, ஒரு காரை போய் நம்ம இயக்க வேண்டும் என்றால் காரில் போய் பெட்ரோல் போட்டுருக்கணும். அது சாவி என்ன பண்ணணும், கரெக்டாக அவன் படித்தவனோ படிக்காதவனோ, அறிவுள்ளவனோ அறிவில்லாதவனோ, அழகுள்ளவனோ திறமை உள்ளவனோ திறமை இல்லாதவனோ யாராக இருந்தாலும் சரி, அவன் காரை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஆமீன். அல்லேலூயா. அதே மாதிரி தான் விசுவாசம் உனக்குள்ளே இருக்குமானா, நீ படித்தவன் படிக்காதவன் அவிசுவாசி எதெல்லாம் கிடையாது. பாருங்க, விசுவாசத்தை நீ ஸ்டார்ட் பண்ணணும். விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணணும். விசுவாசத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுறது? இயேசு சொன்னார், விசுவாசத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அவரை கவனிக்கணும். விசுவாசத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணார்? விசுவாசத்தை கொடுத்து அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சமயம் இயேசு எருசலேமில் இருந்து வருகிறார். அப்போது அவருக்கு பசியாக இருந்தது. ஒரு காட்டத்தி மரத்தை இயேசு பார்த்தார். அந்த மரத்திடத்திலே பசியாறுவதற்காக அந்த காட்டத்தி மரத்திலே அத்திப்பழம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த அத்தி மரத்திடத்தில் போய் பார்த்தார். ஆனால் அது அத்திப்பழம் காலமாக இராதபடினாலே இலைகள் நல்ல பச்சையாக இருந்தது. ஆனால் அந்த அத்தி மரத்திடத்தில் போய் பார்க்கும்போது அந்த அத்தி மரத்திலே அத்தி பழம் இல்லை. அப்போது இயேசு சொல்கிறாரு, இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனி புசியாத இருப்பானாக என்று சொல்லி அந்த அத்தி மரத்தை பார்த்து சொன்னார். ஆமீன். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? விசுவாசத்தை எப்படி அவர் கிரியை செய்கிறார், இதை பல பேர் பலவிதமாக சொன்னாலும் இதை சரியான முறையில் நாம் மறந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் எப்படி வேலை செய்கிறதுனா, பேசுகிறார்.
விசுவாசத்தை இயக்குவது எப்படி என்றால் பேசுவது. நல்லா கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நன்மை தீமை எல்லாம் எங்கே இருக்குதுன்னா நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இயேசு பேசுகிறவராக இருந்தார், மரத்தை பார்த்து பேசுகிறவராக இருந்தார். அந்த மரத்தை அவர் அப்படி சபித்த போது பேதுரு பார்த்து மறுநாளிலே அந்த மரம் பட்டு போயிருந்ததை கண்டு இயேசுவை பார்த்து சொன்னான், இயேசுவே, நீர் நேற்று அந்த மரத்தை சபித்த அந்த அத்திமர மரம் பட்டு போயிற்று அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவர்களுக்கு சொன்னார், நான் அத்தி மரத்தை தான் பார்த்து பேசினேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேதுரு, நீ இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் நீ சொன்னால் நீ சொன்னபடி நடக்கும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. புரியுதுங்களா விசுவாசம் என்னன்னு? நான் அத்திமரத்தை சொன்னதினாலே அந்த மரம் பட்டு போயிடுச்சு நீ நினைக்கிறீல்ல, நான் அத்திமரத்தை பார்த்து சொன்னேன், நீ மலையே பார்த்து பேர்ந்து போய் சொன்னா அது உனக்கு போகும். பேதுருவே, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை போல விசுவாசம் உள்ளவனா இரு, நீ சொல்லுன்றாரு. மலையை பார்த்து பேசு, பிரச்சனைகளை பார்த்து பேசு, உன்னை விட்டு அகன்று போ என்று சொல்லு. எது உன் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறதோ, எது உன் வாழ்க்கையில போராட்டமா இருக்கிறதோ, எது உன் வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ, உன்னை முன்னேறி போகக்கூடாதபடி தடை செய்கிறதோ, அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சவங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, அந்த கிருபை உங்களுக்கு கொடுப்பாராக. வாயை திறந்து பேசணும். இந்த சபையில் இருக்கிற நாம் தேவனுடைய வசனத்தை வாயை திறந்து பேசணும். பிரச்சனைகளை பார்த்து பேசணும். வாயை திறந்து நாம் பேசும்போது என்ன நடக்குதுன்னா அற்புதம் நடக்கும். இயேசு சொன்னாரே, நான் அத்தி மரத்தை சொன்னது பட்டு போயிட்டுண்டா, நான் உனக்கு சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்தது போல என்னை போலவும் செய்வான், அதுக்கு மேலான காரியங்களை செய்வான் என்று நான் உனக்கு சொன்னல. நான் சொல்கிறேன், நீ இந்த மலையை பார்த்து பேர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னாலும் அந்த மலை உனக்காக அது பேர்ந்து சமுத்திரத்தில் போய் விழும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னால், பேசினால், அதுக்கு மறுபடியும் சொன்னால், சந்தேகப்படாமல் இருந்தால், ஆமே, நீ பேசுகிற வார்த்தை சந்தேகப்படாமல் பேசினால் நீ சொன்னது நடக்கும். அல்லேலூயா. சந்தேகப்படாமல் தேவனை போல விசுவாசித்து பேசணும். ஆமே, இயேசு அவர் பேசினார், எல்லா இடங்களிலும் அவர் பேசினார். பாருங்க, சொல்லி சொல்லி தான் செய்தார். நான் லாசருவை எழுப்ப போகிறேன் என்று சொல்லி தான் எழுப்பினார். அல்லேலூயா. லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் என்ன பண்ண போறேன்? எழுப்ப போறேன் என்றதை சொல்லி தான் என்ன பண்ணாரு? எழுப்புகிறார். அல்லேலூயா. முதலாவது பேசணும். எதை பேசணும்? எதை பேசணும்? சூழ்நிலையை பேசக்கூடாது. எந்த சூழ்நிலை? இப்போ இருக்கிற சூழ்நிலையை பேசக்கூடாது. ஆமே, நம்ம இருக்கிற சூழ்நிலை பேசக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ உன் வாழ்க்கையில் உண்டாக்க முடியும். ஆமீன், அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவைன்னா வெளிச்சத்தை உண்டாக்குன்னு சொல்லணும். ஆமே, உனக்கு என்ன தேவையோ அதை தேவைகளை நீ சொல்லணும். வாயை திறந்து சொன்னால் நடக்குமா? பேசுனா நடக்குமா? வாயை திறந்து சொல்லிட்டே நடக்குமா? சொன்னாதான் நடக்கும். ஆமீன், அல்லேலூயா. எதுவும் இந்த பூமியிலே சொல்லாமல் நடக்கிறது இல்லை. வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. தேவன் சொல்லாமல் எதையாவது செய்தாருன்றா பைபிளே இல்லைங்க. அது அப்படிப்பட்ட வார்த்தை கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார். ஆமே, சொன்னது தான் நடந்தது. உண்டா கடவுது, வானம் உண்டா கடவுது, பூமி உண்டா கடவுது சொன்னதினால்தான் உண்டாயிடுச்சு. இயேசு இந்த பூமியில் பிறப்பார் என்று அவர் சொன்னதினால் தான், தீர்க்கதரிசனம் சொன்னதினால்தான் அவர் பிறந்தார். ஆமே, சமாதான பிரபு வருவார் அப்படி சொன்னதினால்தான் அவர் பிறந்தார். எதுவும் சொல்லாத எதுவுமே செய்யல பாருங்க. எல்லாவற்றையும் அவர் சொன்னார். உன் ஜனங்க 400 வருஷம் அடிமையாக இருக்கும், அப்புறம் பாலும் தேனும் ஓடுக கானான் தேசத்தை சுதந்தரிப்பார் சொன்னார். சொன்னதினால்தான் எல்லாம் நடந்தது பாருங்க. அவர் சொன்னார், அப்படியே ஆகுது. ஆமீன், அல்லேலூயா. தூங்குறவங்க யாருனா இருந்தா அப்படியே எழுந்து நில்லுங்க. ஆமீன், அல்லேலூயா. வசனத்தை சொல்லும்போது சாத்தான் வந்து என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? எங்கே வரான் தெரியுமா சாத்தான்? நீ ஜெபம் பண்ணால் கூட வரமாட்டான். ஆனால் வசனத்தை நீ கேட்டுட்டீன்னா, வசனம் மட்டும் உன் உள்ளத்தில் போயிடுச்சுடா, சாத்தான் உன்னை விட்டு உனக்கு பயப்படுவான். ஆனால் உனக்கு தூக்கத்தை கொடுத்து, புத்தி மயக்கத்தை கொடுத்து, நித்திரையை கொடுத்து நீ சபையில் வரும்போது அப்படியே நீ தூங்கி நின்னா அவன் உன்னை ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஆமீன், அல்லேலூயா. ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, எத்தனை வருஷம் நீ சபைக்கு வந்தாலும் விசுவாசத்தை ஏற்க தெரியுமா? கார் டிரைவ் நீ படிச்சிருக்கிற சொன்னால் காரை ஓட்ட தெரியுமா? தெரியணும். விசுவாசம்னா என்ன?
நம்பப்படுகிற உறுதி காணப்படாத நிச்சயம். விசுவாசம் என்ன? நீ பேசணும். அல்லேலூயா. நீ பேசணும். மரணமும் ஜீவனும் பக்கத்து வீட்டில் வச்சிடல, உன் நாவின் அதிகாரத்துக்கு கீழே வைத்திருக்கிறார். ஆமே. நீ பேசாம எதுவும் நடக்காது, நீ சொல்லாம எதுவும் நடக்காது. ஆமே. எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லு, என்னை கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பார் என்று சொல்லு, என்னை உயர்ந்த ஸ்தலங்களை கொண்டு போய் வைப்பார் சொல்லு, கர்த்தரின் அரணும் கோட்டையும் பெலனுமா இருக்கிறார் என்று சொல்லு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லு. சொன்னாதாங்க ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் எனக்கு வழி வாசல்களை திறப்பார், எனக்காக பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், வெங்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால்கள் முறியும். சொல்லணுங்க. சொல்லாம எதையும் நடக்காது. ஆமே. பிசாசை பார்த்து பேசினார். பிசாசை இவனை மகளை விட்டு போ என்று சொன்னார். விசுவாசம் பேசுகிறதா இருக்கிறது. நாம் அதிகாரத்தோடு பேசும்போது அந்த விசுவாசம் செயல்படுகிறதா இருக்கிறது. அப்படியே நடக்குது பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தா பேசுவ. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பேச வேண்டும். ஆமென். நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண முடியும். பேசாம இருந்தா எதுவும் நடக்காதுங்க. தானா எல்லாம் நடக்கும்னு நினைச்சா எதுவுமே நடக்காது. ஆமே. எத்தனை வருஷம் நீங்க ஜெபம் பண்ணினாலும் உன் விசுவாசத்திலே ஜெபத்திலே விசுவாசம் இல்லாவிட்டால் தேவன் எந்த அற்புதம் செய்ய முடியாது. உன்னிடத்திலே தேவன் விசுவாசம் உன்னிடத்தில் இல்லாவிட்டால் தேவன் எந்த காரியத்தையும் உனக்காக செய்ய முடியாது. விசுவாசம் உன்னிடத்தில் இருந்தால்தான் தேவன் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஒரு ஊருக்கு வராரு, ஒரு பட்டணத்துக்கு வராரு, ஒரு மக்களிடத்தில் சந்திக்கிறார். என் மகன் இப்படி இருக்கிறான் ஆண்டவரே, சுகமாக்க உம்முடைய சீசரத்தை கொண்டு வந்தோம், அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொன்னபோது நான் வந்து சுகமாக்குறேன் அப்படி சொன்னாரா? உன்னால் விசுவாசிக்க கூடுமா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. இயேசுவாலே கூடாத ஒரு காரியம் இல்லைங்க. ஆனா அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறா, உனக்கு விசுவாசம் இருக்குதா? ஆமாண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்தவர்களும் என்று சொன்னார். நமக்குள்ள இருக்கிற முதல் அவிசுவாசத்தை நீக்கி போடணும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவன் சொன்னபோது அவன் மகன் சுஸ்தமானான். அல்லேலூயா. எப்போ நீ சொல்றியோ அப்போதான் உன் வாழ்க்கையில் சுகம். ஆமே. நீ இல்லைன்னா வியாதியோடு கூட தான் மறிக்கணும், வியாதியோடு கூட தான் இருக்கணும். நான் சொல்கிறேன், வியாதி இல்லாமல் நீ சாகணும், சுகத்தோடு தான் நீ சாகணும். ஆமே. அப்படி மரணம் வருமா? வரும். ஆமே. அல்லேலூயா. வியாதி இல்லாமல் மறிக்கிற ஒரு மரண வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தருவார். ஆமே. இந்த சரீரமானது வியாதி பலவீனம் இந்த சரீரத்தில் நம்ம தக்க வைக்கக்கூடாது பாருங்க. ஆமே. அல்லேலூயா. இயேசு தழும்பலால் நாம் சுகமானோம். ஆமே. இயேசு தழும்பலால் சுகமானோம், இயேசு தழும்பலால் சுகமானோம் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படி நடக்குங்க அற்புதம்? இந்த வார்த்தையை நீ சொல்ல சொல்ல உன் சரீரத்தில் ஒரு மாற்றம் வருங்க. ஒரு வாட்டி சொன்ன மாற்றம் வராது, ரெண்டு வாட்டி சொன்னால் மாற்றம் வராது. எப்படி சொல்லணும்னா, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் சரீரம் ஆரோக்கியம் அடையத்தை நீ உன்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா. எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஃபார்முலா தாங்க. மேக்ஸுக்கு எப்படி ஃபார்முலா ஒரே ஃபார்முலா இருக்குதோ அதே மாதிரி தான். விசுவாசித்து வாயினால் நீ அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவேன். இயேசு கிறிஸ்து விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவேன். ரட்சிப்பு எப்படி உண்டாகுதோ அதே போல சுகம் உண்டாகும், அதே போல வெற்றி உண்டாகும். வாயை திறந்து சொல்லணும், வாயை திறந்து பேசணும். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் தரித்திரன் அல்ல, என்னை ஐஸ்வர்யனா கர்த்தர் மாற்றிருக்கிறார். நான் தரித்திரம் அடைய மாட்டேன். நான் பலவீனன் அல்ல, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவான். பலவீனன் அல்ல, நான் பலவான், நான் பலவான். என்னை கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சுகம் பெற்றிருக்கிறேன், கர்த்தரால் நான் உயர்வேன். அல்லேலூயா. சொல்லணுங்க. நீ வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருந்தாதான் வாழ்க்கையில் சொன்னா நடக்குமா, சொன்னா நடக்குமா, முட்டாள்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. சொன்னாதான் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசித்தினால் பேசினேன், விசுவாசித்தேன் ஆகினாலே பேசினேன் என்று தாவீது 116 10 வசனத்தில் சொல்றாரு. விசுவாசித்தேன் பேசினேன். நீ விசுவாசித்தா தான் பேச முடியுங்க. விசுவாசிக்கிற எப்படி பேச முடியும்? என்ன விசுவாசிக்கிறேன்னு தெரியணும் உனக்கு. ஆமே. நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதான் பேச முடியும். உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதான் வாயில வரும். ஆமீன். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதா? இருதயத்து நிறைவு வாய் பேசும். இருதயத்து நிறைவு என்ன இருக்குது? நான் பலவீனனா இருக்கிறேன், நான் தரித்திரமா இருக்கிறேன், எந்த காரியம் எனக்கு நடக்கல, அப்படியே நீ பேசின்னு இருந்தீங்கன்னா உன் இருதயத்து என்ன இருக்குது உனக்கு தெரியணும். ஆமே.
நீ எதை விசுவாசிக்கிறேன்னு தெரியும். நீ என்ன விசுவாசித்தியோ அதை தான் உன்னால் பேச முடியும். இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். உன் இருதயம் எதில் நிரம்பி இருக்கிறது ஒருத்தனை பேச விட்டுட்டா தெரிஞ்சிடும். நீ என்ன பேசுறியோ அது உனக்கு புரியணும். ஆமீன். நீ பேசும்போதே தெரியும் உனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்ட்டு. இல்லையா, நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு, சுகம் கிடைக்கல, ஒரு நல்ல வீட்டை வாங்க முடியல, கல்யாணம் சரியாக ஆகலை, சரியான நேரத்துக்கு ஆகலை, இப்படியே நம்ம பேசிக்கினே இருந்தால் நம்ம என்ன பேசுகிறோமோ அதான் வாழ்க்கையில் நடக்கும். எதை பேசணுமா? ஜீவனை பேசணும். எதை பேசணும்? ஜீவனை பேசணும். விசுவாசித்தேன் ஆகினால் பேசினேன். நல்ல பேச்சு இருக்கணுங்க. விசுவாசத்தில் நல்ல பேச்சு இருக்கணும். விசுவாசித்தா உதட மூடி நிற்க மாட்டீங்க. விசுவாசித்தா டெய்லி பேசுவீங்க. இன்றைக்கி விசுவாசத்தை ஏற்க தெரியாததுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. சொன்னால் நடக்காது, சொன்னால் தாங்க நடக்கும். பைபிள் சொல்லுது நீ சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. இயேசு சொன்னா நீ சொன்னபடி ஆகும். விசுவாசித்து பேசினா நடக்கும். மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் சொன்னா அது உனக்கு கீழ்ப்படியும் சொன்னார். காட்டத்தி மரத்தை பார்த்து சொல்லுன்றாரு. பேயை பார்த்து சொல்லு, காற்றையும் கடலையும் பார்த்து சொல்றாரு. நீ இறையாத அமைதலாரு. இயேசு எப்படி விசுவாசத்தை செயல்படுத்தினாரு? எப்படிங்க செயல்படுத்தினாரு? கவனிக்கணும். இயேசு எப்படி செயல்படுத்தினாரு? அமைதியா இரு சொன்னாரா இல்லையா? விசுவாசம் எப்படி பேசுதா இல்லையா? இயேசு பேசினாரா இல்லையா? பேசினார். பிசாசை பார்த்து சொன்னாரா போவன்னு விட்டுன்னு? இவர் அதிகாரமுடையவராக இருக்கிறாரு. இவர் கட்டளையிட அப்படியே நடக்குதே. இவர் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். ஆமே. எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குதுங்க. விசுவாசியின் அதிகாரம். ஒரு மனுஷனுக்கு விசுவாசத்தில் அதிகாரம் இருக்கிறது பாருங்க. இந்த உலகத்தின் மேல் தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது போல இந்த உலகத்தின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? ஆண்டு கொள்ளும்படியாக. அல்லேலூயா. தேவன் ஆண்டு கொள்ளும்படியாக அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த அதிகாரம் எங்க இருக்குது? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம் உண்டு. ஆமீன். அல்லேலூயா. ராஜாவின் வாயிலே வார்த்தை வந்ததுன்னா அங்க அதிகாரம். ராஜா சொல்லிட்டார்னா, ஒரு பிரதமர் சொல்லிட்டார்னா மறுநாளிலே சட்டம் ஏற்றப்படும். ஆமே. பாகிஸ்தானுக்கு நமக்கு போர் நிறுத்தப்படும் சொன்னால் சட்டம். ஆமே. அதுக்கப்புறம் யாரும் யுத்தம் பண்ணக்கூடாது. போர் தொடங்கும்னு சொல்லிட்டா அது சட்டம். உடனே போர் தொடங்கிடணும். ஆமீன். அல்லேலூயா. இதுதாங்க நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. உன் வார்த்தையை நீ பேசணும். உன் வாயை திறந்து நீ பேசணும். உன் பிரச்சனைகளை மாற்றும்படியாக, உன் சூழ்நிலைகளை மாற்றும்படியாக பேசணும். அல்லேலூயா. நீங்க என்ன நம்புறீங்க? எது சத்தியம், எது உண்மை என்பது உங்களுக்கு தெரியணும். சத்தியம் என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன? விசுவாசத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்றைக்கும் மாறாதது. உண்மை மாறும். உண்மை மாறிக்கொண்டே இருக்குது. சத்தியம் மாறாது. எப்படிங்க அதை எப்படி அதை சொல்லலாம்? என் சரீரத்தில் காய்ச்சல் இருக்குதுங்க, என் சரீரத்தில் சளி இருக்குதுங்க, அது உண்மை. இதெல்லாம் உண்மை. ஆனால் சத்தியம் என்ன? அவர் தழும்பலால் நான் குணமாக இருக்கிறோம். இயேசு தழும்பலான குணமாக இருக்கிறோம். இது சத்தியம், இது உண்மை, இது மாறாது. பகல் இன்னைக்கு இருக்குது, இரவு நைட்டுக்கு வருது. பகலும் வெயிலும் மாற்றி மாற்றி வருது. அதே போல தான் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற இந்த காய்ச்சல் உண்மைதான். ஆனால் இது சத்தியம் கிடையாது. சத்தியம் என்றன்னைக்கு நிற்கும், உண்மை மாறும். இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். இன்றைக்கி வெயில் இறங்கி இவ்வளோ காய்ச்சல் இவ்வளோ அதிகமாக இருக்குது, நாளைக்கு இதோட கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாகலாம். இது உண்மை கிடையாது பாருங்கள். அதே மாதிரி தான் வாழ்க்கை என்பது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகளை பார்த்து நாம் பேசக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நாம் பேசுவோம் என்றால் நாம் அவிசுவாசிகளாக இருப்போம். எதை பார்த்து பேச வேண்டும்? வசனங்களை பார்த்து பேச வேண்டும். தேவனை பார்த்து பேச வேண்டும். ஆமீன். நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி பேசணும். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிதான் பேசினார். எதை நம்பினார்? தேவனுடைய வார்த்தையை நம்பினார். எதை பேசினார்? சூழ்நிலையை பேசல. நாம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனார் இருந்தார். அவர் எப்படி பேசினார்? எப்படி பேசினார்? சரீரம் செத்து போச்சு, சாரா கர்ப்பம் செத்து போச்சு, எனக்கு எப்படி புள்ள பிறக்கும் நான் பேசினார் இல்லையே. தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவர் அற்பமா எண்ணவில்லை. அவர் விசுவாசித்தார், அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தங்களை சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது தான் விசுவாசம்.
அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய வாக்குத்தத்தம், உன் சூழ்நிலை மாறலாங்க, ஆனால் வாக்குத்தத்தங்கள் மாறாது. உண்மை மாறலாம், சத்தியம் மாறாது. நான் சொல்லுகிறது சத்தியத்தை பேசுகிறேன். சரீரத்தை காணப்படுகிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் ஒரு நாள் மாறிடும். நான் சொல்லுகிறது உண்மையை பற்றி பேசவில்லை, சத்தியத்தை பற்றி பேசுகிறோம். அல்லேலூயா. சத்தியம் அறிவி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிஜம் நிஜம். நீ வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நிஜம்தான். என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நிஜம்தான். ஆனால் நிஜத்தை பேசிக்கக்கூடியவர் அல்ல. நிஜத்தை பேசுகிற உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்குது. சூழ்நிலையை பேசக்கூடியவர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீ சூழ்நிலையை பேசினா சூழ்நிலை மாறுமா? மாறாது. பிரச்சனைகளே பேசிக்கொண்டு இருக்காதீங்க, தீர்வுகளை பேசுங்க. ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்கிறார், உன் பிரச்சனை எவ்வளோ பெரிதென்று தேவனிடத்தில் போய் சொல்லாதே, தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உன் பிரச்சனையை பார்த்து சொல்லு என்று சொல்றார். விசுவாசத்தின் அப்போஸ்தலன் அவர் சொல்றார், பிரச்சனை எவ்வளோ பெருசு, என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படி நீங்கள் பிரச்சனை இடத்துல போய் சொல்லி இருக்காதீங்க, தேவனிடத்தில் போய் சொல்லுங்க. ஆமே, அந்த பிரச்சனை இடத்துல போய் சொல்லுங்க. என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சமயம் ஜார்ஜ் முல்லர் கப்பலில் போயின்னு இருக்கும்போது ஒரு பெரிய பனிப்பாறை அவருக்கு தடையாக வந்து நின்ன போது அந்த பனிப்பாறை விரோதமாக அவர் ஜெபம் பண்ணார் பாருங்க. இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே, அந்த இயேசுவின் நாமத்தை அந்த பனிப்பாறை நீங்குவதாக என்று சொல்லி அவர் ஜெபித்த போது பனிப்பாறை அவருக்கு வழிவிட்டது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே எல்லா தடைகளும் நீங்க போக வேண்டுமென்றால் ஜெபத்திலே நீங்கள் பிரயாசப்படணும். ஆமே, நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமே, ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம் அப்படி சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது? ஜெபமே ஜீவன் சொல்ல, ஜெபமே ஜெயம்னு சொல்லல. உங்கள் விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. விசுவாசத்தோட கூட ஜெபம். ஜெபம் இல்லாம விசுவாசம் தனியா இயங்கும். ஆனா விசுவாசம் இல்லாத ஜெபம் கூரையை கூட தாண்டாது. புரியுது நான் சொல்றது? ஜெபமே இல்லைனாலும் விசுவாசம் பரலோகத்துக்கு எட்டுங்க. ஆனா விசுவாசம் உள்ளவனா இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களா. மார்க் எழுதின சுவிசேஷம் 20:11. மார்க் 11 வாசிங்க. மார்க் 11:24 எடுத்தவங்க வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒரு அற்புதங்களை கொண்டு வராது. தேவன் எதை கனப்படுத்துகிறார் என்றால் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் நான் குறைவாக சொல்லலை, ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் அதை தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? விசுவாசம் உள்ள ஜெபம், நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதுதாங்க. யாருனா வந்து உங்ககிட்ட ஜெபம் பண்ண வந்தாலும் அவங்கள விசுவாசிக்கிற நம்ம கேட்கணும். தேவன் இதை செய்வாரா, உங்களுக்கு அற்புதம் செய்வாரா என்று நம்புறீங்களா? விசுவாசித்தா தானே அற்புதம். பைபிள் முழுவதும் அப்படி தானே பேசுது. என் சொந்த கதையை நான் பேசவே முடியாது பாருங்க. எனக்கு நடந்த காரியங்கள்லாம் நான் சொல்ல முடியாது. ஒருவர் சொல்கிறாரு, அடிக்கடி சொல்லுவார். அவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வெடிங்க, அழுவுங்க, புலம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அழுதுட்டா புலம்பிட்டா ஆண்டவர் கொடுத்துருவாரா? அழுதா புலம்புனா ஒரு தகப்பன் உள்ளம் எப்படி ஒரு பிள்ளைக்காக இறங்குவதோ பரிதாபப்படுகிறதோ அது மாதிரி தேவன் என்ன பண்ணுறா, பரிதாபப்பட்டு அந்த பிள்ளை அழுவுதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஒருவேளை கொடுக்கலாம். நான் அழுதேன் அதனால் ஆண்டவர் கொடுத்துட்டாருண்டு அது சொல்கிறது சத்தியம் கிடையாது பாருங்கள். அழுதுனால ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஆமே, இனி என்னதான் புலம்புனாலும் அழுதாலும் ஆண்டவர் அதுக்காக ஜெபம் கொடுக்கறது இல்லை. அவர் இரக்கம் உள்ளவர். சில வேளை நீ அழுதுட்டா புலம்பிட்டா நம்ம பிள்ளை அழுதுகினே இருந்ததுனால நம்ம கொடுக்குறோம் கிடையாது. கேட்டாலே நம்ம கொடுப்போம், உரிமையாக கேட்டால் கொடுப்போம். இன்னும் கேட்டால் பாருங்கள், அப்பா கிட்ட ஒரு பிள்ளை உரிமையாக கேட்டால் கொடுப்போம். சும்மா வந்து அழுதுகினே வந்து கேட்டுன்னா கொடுக்க மாட்டோம். அது சும்மா அழுதுன்னு அது அழுவுறதுனால என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் இறங்கி இந்த வச்சுக்க கொடுப்போம். அதுதான் காரணம் கிடையாது பாருங்கள். ஆமே, ஆண்டவர்கிட்ட போய் அழுது கேட்கறதுனால கிடைக்காது, விசுவாசத்தினால் கேட்கணும். அல்லேலூயா. நாம் பேசுவது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசம் எப்படி வேலை செய்யணும்னு பார்க்குறோம். கானானிய ஸ்திரீ ஒரு பெண் இருந்தா, அவள் மகளுக்கு பிசாசு கொடிய வேதனைப்பட்டு இருந்தா. கொடிய வேதனையால் அவள் அகப்பட்டு கொண்டு இருக்கும்போது, அப்போது இயேசுவிடத்தில் வந்து என் மகளுக்கு நீ இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் கெஞ்சுறா, கதறா, அழுவுறா. இயேசு கேளாதவர் போல் போயிட்டே இருக்கிறாரு. சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, அவளுக்கு ஏதாவது செய்யுங்கண்டு. அப்போது அவர் கெஞ்சுறா, கதறா, அவளுக்கு எதுவுமே செய்யலை. ஏன்னா அவர் கெஞ்சுறதுனால கதறதுனால தேவன் செய்ய விரும்பலை. அவகிட்ட கேட்குறாரு, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னு சொன்னபோது, ஆமாம் ஆண்டவரே உண்மைதான், நான் நாய்க்குட்டி தான், அந்த மேஜையிலேருந்து விழுகிறதே நாய்க்குட்டிக்கு தின்னுமே, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி போது மகளே உன் விசுவாசம் பெரிது. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்யல பாருங்க. விசுவாசம் வர வரைக்கும் காத்திருந்தார். அல்லேலூயா. அவளுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்பது தேவனுக்கு தெரியுது. அந்த விசுவாசம் அவளுக்குள்ள வர 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 கவனிச்சு, மகளே உன் விசுவாசம் பெரிது, உன் மகள் சுகமடைவா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். அல்லேலூயா. எதுக்கு தேவன் பதில் கொடுக்குறார்? அவள் புலம்பினதுனாலே கதறினாலே பதில் கிடைக்கல. அவளுடைய விசுவாசத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 12 வருஷமா வியாதிப்பட்டு இருந்தா, பலவீனம் அடைந்திருந்தா, சுகமில்லாத வாழ்க்கை தீட்டுப்பட்டவளாக இருந்தா, தன் சொத்துக்களை எல்லாம் ஆஸ்பத்திரியில் கொடுத்து எல்லாவற்றையும் அழிந்து போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்படுகிறா? இயேசு குணமாக்குறா, இயேசு அற்புதம் செய்கிறா, இயேசு ஊர் வழியாக தான் வராரு. 12 வருஷமா வியாதிப்பட்டு இருக்கிறியே, இயேசுவை நீ பார்த்துட்டா குணமடைவே, இயேசு வசனத்தை தொட்டான் சுகமடைவே என்று அவள் அறிந்து இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு அவளை இயேசு விசுவாசித்து, நான் போய் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை தொட்டு நான் சுகமடைவேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டே அந்த பலவீனத்தோடு நடந்து வந்தா. அவ சொன்னாள், என்ன சொன்னா? நான் இயேசுடைய வசனத்தை தொட்டா சுஸ்தமாவேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. எவ்வளவு சொன்னது முக்கியமா இருக்குது பாருங்க. சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று நம்பி அந்த பாதையின் வழியா வந்து இயேசுவின் வசனத்தை தொட்டாள். அல்லேலூயா. இயேசு எந்த அற்புதமும் அந்த மகளுக்கு செய்யவில்லை. இயேசு கை வைத்து ஜெபிக்கவில்லை. நீங்க நல்லா கவனிங்க. இயேசு அப்படி சொன்னாரா? மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னான். நான் விசுவாசித்து நான் உனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லலை. நீங்க நல்லா கவனி பாருங்க. தேவன் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனா உங்கள் விசுவாசமானது தேவனுடைய வல்லமை இழுக்கக்கூடியதா இருக்கிறது. இயேசு போயினே இருக்கிறாரு. இயேசு போய்கொண்டே இருக்கும்போது இவளுக்குள்ள இருந்த விசுவாசம் இயேசுவை தொட்ட உடனே புறப்பட்டு வந்தது. இயேசுவை நிறைய பேர் தொட்டாங்க. அங்க இருக்க எல்லா கூட்டமும் தொட்டுதுங்க. ஆனா இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்படலை, சுகமாக்குற வல்லமை புறப்படலை. ஆனா ஒருவள் விசுவாசத்தோடு தொட்டதினாலே அந்த விசுவாசமானது இவருடைய சரீரத்திலே பலவீனத்தை மாற்றக்கூடிய வல்லமை இவருக்குள்ள வந்தது. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறா இயேசு. என்னை தொட்டது யார்? சீஷர் கேட்குறாங்க, இவ்வளவு திரளான மக்கள் உன்னை தொடுகிறார்களே, உன்னை தொட்டது யார் என்று கேட்குறீங்களே. என்ன யாரோ ஒருத்தன் தொட்டு இருக்கிறாங்க. ஆமே. அவங்க எப்படி தொட்டு இருக்கிறாங்க? மற்றவங்களாம் இயேசு அழகா எப்படி இருந்தார், அவர் சரீரம் எப்படி இருந்தது, அவர் வஸ்திரம் எப்படி இருந்தது தொட்டு பார்த்தாங்க. ஆனால் இவ தொட்டது அந்த நோக்கத்துக்கு தொடரலை. இவரை தொட்டால் நான் சுகமடைவேன், இவரை தொட்டால் நான் சுகமடைவேன் என்று சொல்லி வந்தாள். அல்லேலூயா. இயேசுக்குள் இருந்த சுகமாக்குற வல்லமை இப்போது அப்படியே மாறி இந்த பலவீனமான சரீரம் 12 வருஷமா வியாதி உள்ள சரீரத்தை சுகமாக்கினது. அல்லேலூயா. அவள் பயந்து நடுங்கி தனக்கு நடந்த காரியத்தை ஒன்று விடாமல் இயேசுவிடத்தில் சொன்னாள். அல்லேலூயா. நான் இத்தனை வருஷமா பலவீனமாக இருந்தேன், என் வாழ்க்கையில் சுகம் இல்லாத இருந்தேன். ஆண்டவரே உன் வஸ்திரத்தை தொட்டதினால் நான் இப்போது சுஸ்தமானேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனால் சொன்னார், பயப்படாத மகளே, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே ஏதாவது செய்வாருன்னு. ஏன் உனக்கு எங்க விசுவாசம்? எங்க உன் விசுவாசம்? எங்க? இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீங்க? உங்க விசுவாசம் எங்க? உங்க விசுவாசம் எங்க அப்படின்னு கேட்டாரு அற்ப விசுவாசியே. உன் விசுவாசம் எங்க? உனக்கு விசுவாசம் இல்லையா? அற்ப விசுவாசிகள், எத்தனை வருஷம் நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எங்க விசுவாசம் போயிடுச்சு? இந்த காற்றையும் கடலையும் பார்த்து உன்னால அதட்ட முடியாதா? அதான அர்த்தம். உங்க விசுவாசம் எங்க? விசுவாசம் இருந்ததுன்னா இந்த காற்றையும் கடலையும் பார்த்து நீ அமைதிப்படுத்த முடியுமே, உங்க பிரச்சனைகளை நீங்களே சால்வ் பண்ண முடியுமே.
நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களே, சீசர்கள் இயேசு வந்து செய்யணும்னு நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன நினைக்கிறாரு, நீங்களே உங்கள் பிரச்சனையை டீல் பண்ண முடியும், உங்களுக்கு விசுவாசம் இருக்கே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவனே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனா இருக்கிறானே. இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குதே. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்குமே. அல்லேலூயா. புரியுதுங்களா? விசுவாசம் ஏற்கணும், எப்படி ஏற்கணும் தெரியுதுங்களா? உயிரை கொடுத்து மூச்சை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னென்னா, எத்தனை வருஷம் நீ சபைக்கு வந்தாலும் நீ விசுவாசத்தை ஏற்காமல், விசுவாசம் உன் பக்கம் இராமல் இருந்தால் தேவன் எந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆமீன். அதான் உண்மை. பாருங்க, உனக்குள்ள விசுவாசம் வரணும், நீ வாயை திறந்து பேசணும், ஜீவனை பேசணும். நீ பேசினாதான், பிரச்சனைகளை பார்த்து பேசினாதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்ப. இப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசித்தேன் ஆகினாலே பேசினேன். அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் ஆவி உனக்கு இருக்குதா? பவுல் சொல்றார், தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்குதுன்றாரு. உனக்கு இருக்குதா அந்த விசுவாசத்தின் ஆவி? காலேபுக்குள்ள இருந்த விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள இருக்குது. அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவளா இருக்கிறோம். விசுவாசித்தோம் ஆகினாலே பேசுகிறோம். அல்லேலூயா. விசுவாசித்த என்ன பண்ண முடியும்? பேசுவோம். பேசுறீங்களா? தாவீது பேசுனது போல, காலேப் யோசுவா பேசுனது போல பேசுறீங்களா? அதெல்லாம் அந்த சப்ஜெக்டை நம்ம படித்தாதான் இதெல்லாம் நம்மளுக்கு புரியும். பாருங்க, தாவீது என்ன பேசினாரு, காலேப் என்ன பேசினாரு பாருங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தபோது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கிட்ட வந்தபோது அவர்கள் என்ன பண்ணார்? வேவு பார்க்க 12 கோத்திரத்தை அனுப்பினார். அந்த 12 கோத்திரத்தாரும் போய் வேவு பார்த்துட்டு வந்து, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது நல்ல தேசம்தான், நாங்கள் போய் வந்த தேசம் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்தான், அது நல்ல தேசமாக இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், நாங்கள் போய் வந்தது. அங்கே போய் நாங்கள் பார்த்தது ராட்சசர்களை பார்த்தோம், ஏனோக்கியர்களை பார்த்தோம். நாம் போய் அதை என்ன பண்ண முடியாது, அவங்கள எளிதாக ஜெயிக்க முடியாது. நாம் போய் என்ன பண்ண முடியாது, எளிதாக ஜெயிக்க முடியாது. அவங்க பேசின வார்த்தைங்க பாருங்கள், 10 பேர் பேசின வார்த்தைக்கு கவனிங்க, 2 பேர் பேசின வார்த்தை கவனிங்க. விசுவாசம் உள்ள வார்த்தை, விசுவாசம் இல்லாத வார்த்தை என்ன நடக்குது பாருங்க. 10 பேர் போயிட்டு வந்தான், 10 பேர் போயிட்டு வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், அவங்க ராட்சசனுக்கு பலவான்கள், அவனுக்கு பராக்கிரமசாலிகள், அவங்களோட கூட நம்மளால் யுத்தம் பண்ண முடியாது, நம்மளால் ஜெயிக்க முடியாது, அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டிக்கிளியாக இருக்கோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் அவங்க பார்வையில் வெட்டிக்கிளியாக இருக்கிறோம், நாங்கள் சின்னவர்கள், நம்ம ஜெயிக்க முடியாது, அவங்க தான் யுத்த வீரர்கள் என்று சொல்லிக்கினே இருந்தாங்க. பாருங்க, அவிசுவாசம் என்ன செய்யணும், தன்னை தாழ்த்துகிறதா இருக்கிறது. அவிசுவாசம் என்ன சொல்லுகிறது, மற்றவருடைய இருதயத்தை கரைய பண்ணுகிறது. அந்த வார்த்தையை கேட்டவர்கள் அவிசுவாசத்தை பரப்பினார்கள். அவங்களுக்கு என்ன ஆவி இருந்தது, அவிசுவாசத்தின் ஆவி. ஆனால் காலேப்பும் யோசுவாவும் வேறு ஆவியை உடையவளாக இருந்து அவர் சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மே பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் போய் எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாம். எப்படி பேசுனாங்க பாருங்க. அந்த 10 பேர் பேசினது எப்படி இருந்தது, இவங்க பேசுனது எப்படி இருந்து பாருங்க. இவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார், நாம் போய் வந்த தேசம் வாக்குத்தத்தமான தேசம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தமான தேசம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த தேசத்தை நமக்கு சுதந்திரித்து கொடுப்பார் என்று சொன்னபோது, காலேப்பு மேலும் யோசுவா மேலும் கல்லெறியும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் எழும்பினது பாருங்க. விசுவாசத்துக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் எழும்புங்க, சொன்னா நடக்கும் சொல்றாங்க. அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கல் எடுப்பாங்க, சொல் எடுப்பாங்க. இந்த காலத்தில் இயேசுவை பார்த்து சிரிச்ச ஜனங்க, இயேசு அந்த அந்த பொண்ணை பார்த்து சொன்னார், இன்னும் மறிக்கல, அவ இன்னும் மறிக்கவில்லை என்று சொன்ன போது எல்லோரும் சேர்ந்து இயேசுவை பார்த்து சிரித்தார்கள். விசுவாசத்தின் வார்த்தைக்கு விரோதமாக இந்த உலகம் சிரித்து கொண்டே இருக்கும், ஏராளமாக சிரிக்கும். நீ சொல்றதை நம்பாது, அவருடைய அவிசுவாசத்தின் எண்ணத்தை நம்பாது. பாருங்க, காலேப்பு யோசுவாவும் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள், கல்லெறிவதற்காக கல்லை தூக்குனாங்க. ஆமீன். நம்ம பேசுகிற வார்த்தை சரியான பார்த்துங்க, கடவுள் அதை பார்க்குறாருப்பாங்க. நம்ம பேசுகிறத கடவுள் கூர்ந்து கவனிக்கிறார். நீ கடவுளுடைய வார்த்தை நம்புறியா, விசுவாசிக்கிறியா என்பது தெரியும் பாருங்க. அவங்க 10 பேரும் பேசினது என்ன பேசுனாங்க, நாங்கள் போக முடியாது, நாங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, அவர் ராட்சசர்கள், அவருக்கு பராக்கிரமசாலிகள், பெரிய பெரிய அரக்கங்க, நம்மளால் முடியாது,
இவங்க என்ன பண்ணாங்க? சூழ்நிலையை தான் பார்த்து பேசினாங்க. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார்கள். அதுதான் அவிசுவாசம். கடவுள் என் கூட இருக்கிறாருங்க, நம்பணும். படவுல இயேசு இருந்தது அவங்க நம்பணும். ஆமீன், அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சரியான முறையில் பேசுவது தான் விசுவாசம். அவர்கள் பேசினது அவிசுவாசத்தை பேசினார்கள், அவிசுவாசத்தை காட்டினார்கள். நாங்களோ விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருந்து விசுவாசத்தை பேசுகிறோம் என்று சொல்றார். ஆமீன், அல்லேலூயா. நல்ல விசுவாசிக்கிறவர் நல்லா பேசுவாங்க, கெட்டதை விசுவாசிக்கணும் கெட்டதை பேசுவாங்க, தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு மோசேகிட்ட, காலேப்பும் யோசுவாவும் வேறு ஆவியுடையவர்கள் உத்தமமாய் என்னை விசுவாசித்தார்கள். அவர்கள் போய் வந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் அவர்களை சுதந்தரிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. யார் வாசனத்தை உறுதியாக நம்பினாங்களோ, யார் கர்த்தருடைய வார்த்தை நம்பினாங்களோ அவங்க மாத்திரம் போனாங்க. 6 லட்சம் பேர் வந்தாங்க. 6 லட்சம் பேர் போல. 6 லட்சம் பேருக்கும் அந்த வாக்குத்தத்தம் உண்மைதான். ஏதோ ஒரு கூட்டத்துக்கு மட்டுமா கொடுத்தாரு, 2 பேருக்கு மட்டுமா கொடுத்தாரு அந்த வாக்குத்தத்தத்தை? 6 லட்சம் பேருக்கும் கொடுத்தாரு. ஆனால் 6 லட்சம் பேரில் 2 பேர் மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறான். எது உத்தமமான விசுவாசம்? நீ தேவனுடைய வார்த்தையை நம்புவதுதான் விசுவாசம். அதையே நீ பேசணும். அங்கே போய் வந்து பார்த்தது, அங்கே நடக்கிற பிரச்சனையை, அங்கே சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து பேசினா அது அவிசுவாசம். அதை பேசக்கூடாது. தேவ பிள்ளையே, நீ அதை பேசின்னு இருக்கக்கூடாது. எதை பேசணும்? தேவனுடைய வார்த்தையை பேசணும். பாலும் தேவனும் ஓடுகிற தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய காத்த நேரில் அவங்கள விட்டு போயிடுச்சு. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். நாம் போய் எளிதாக சுதந்தரிப்போம், நாம் போய் எளிதாக சுதந்தரிப்போம். இப்படி சொன்னவன் தான் போய் சுதந்தரிச்சாங்க. அல்லேலூயா. சொன்னவன் தான் போய் சுதந்தரிச்சான். நான் போக முடியாது, எங்கள் வனாந்தரத்தில் சாகவா கொண்டு வந்து சொன்னவன் அவன் சொன்னபடி ஆயிடுச்சு. நீ சொன்னபடி ஆகும். நான் போய் எளிதாக சுதந்தரிப்போம் சொன்னவன் பாலும் தேனும் தேசத்தை போய் சுதந்தரித்தான். எங்களை சாகவா கொண்டு வந்து சொன்னவன் வனாந்தரத்தில் செத்து போனான். ஒருவனுமே இது போகலை. அல்லேலூயா. அவன் வார்த்தையின்படியே செய்தார். அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் காது கேட்க பேசினார்களாம். அவர்கள் பேசின வார்த்தைப்படி நான் அவர்களுக்கு செய்வேன். நீ என்ன பேசுறியோ அதுதான் உனக்கு வாழ்க்கையில் வரும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. வாக்குத்தத்தத்தை நம்பணும். அல்லேலூயா. கேட்டவர்கள் அவிசுவாசமாக கேட்டதினாலே கேட்ட வசனம் அவளுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீங்க கேட்கிற வசனம் உனக்கு பிரயோஜனமா இருக்குதா? கேட்குறீங்களே, நம்புறீங்களே, அது உனக்கு பிரயோஜனமா இருக்குதா? கேட்கிறவள் எப்படி கேட்கணுமா? விசுவாசம் உள்ளவளா கேட்கணும். அவிசுவாசம் உள்ளவளா கேட்டுட்டு வீட்டில் போயிட்டு பிரச்சனைகளே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் பிரச்சனை மாறாது, உன் சூழ்நிலை மாறாது. உன் சூழ்நிலை மாறணும்னா, உன் வாழ்க்கை மாறணும்னா முதல் உன் வாயின் வார்த்தை மாறணும். வாக்குத்தத்தங்களை பேசணும், வார்த்தைகளை பேசணும். ஆமீன். நீ பேச பேச சூழ்நிலைகள் மாறும். ஆமீன், அல்லேலூயா. இந்த அற்புதங்களை வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளணுங்க. வார்த்தையை பேசி பேசி தான் தேவன் இந்த உலகங்களை உண்டாக்கினார். தேவன் பேசி பேசி தான் நன்மையை செய்தார். பேசாமல் எந்த காரியத்தை செய்யல பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமீன். விசுவாசத்தை எப்படி ஏற்க போறீங்க? எப்படி ஏற்க போறீங்க? வாயை திறந்து பேசணும். நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் இந்த சபைக்கு வந்தாலும் விசுவாசம் மாத்திரம் வேலை செய்யலைன்னா ஒன்றும் உங்களுக்கு பேப்பரில் ஒன்றும் வராது. நான் நிறைய நல்லா எழுதுனேனே, எல்லாம் எழுதுனேனே, ஆன்சர் எழுதலையே, நம்பரை எழுதலையே. நீ நல்லா எழுதியிருக்கலாம், ஆனால் எந்த ஆன்சருக்கு எந்த கொஸ்டின் எழுதணுமோ கரெக்டாக எழுதி அந்த நம்பர் போட்டால் தான் மார்க்கு. அதே மாதிரி தான் விசுவாசத்துக்கும். நீ எந்த வசனத்தை விசுவாசிக்கிறோ அதை வாய் திறந்து நீ பேசணும். விசுவாசித்தேன், நான் பேசினேன். என்ன விசுவாசித்தேன்? அவர் தழும்புலா நான் சுகமானேன். பேசணும். ரிசல்ட் வரும். எங்கே வரும்? சரீரத்தில் வரும். ஆமே. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். நீ போகும்போது ஆசீர்வாதம்ப்பா, வரும்போது ஆசீர்வாதம்ப்பா. இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். இந்த வாக்குத்தத்தங்களா இதை நீ பேசணும். வாயை திறந்து பேசினா தான் என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாத நன்மை வரும். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இயேசு சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 4 இடத்துல விதைக்கப்பட்டது. இங்கே இப்போ 4 பேர் 4 இருதயங்கள் இருக்குது இந்த இடத்துல. முள் உள்ள இடம், கல் உள்ள இடம், நல்ல இடம்.
பாறை உள்ள இடம், 4 நிலங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ எத்தனை பேருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது எனக்கு. ஆமே. விதைக்கிறவன் வசனத்தை விதைத்தான். அப்போது இங்கே சபையிலே வசனத்தை நாம் விதைக்கிறோம். என்ன நடக்குதுன்னா, சாத்தான் வந்து வசனத்தை என்ன பண்ணுறான், இருதயத்திலிருந்து பொறுக்கி போடுகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்து வரையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் வருகிறான். எதற்கு வருகிறான்டா, இருதயத்தில் இருக்கிற வசனத்தை என்ன பண்ணான், பொறுக்க வருகிறான். அப்போ இருதயத்தில் இருக்கிற வசனத்தை என்ன பண்ணான், திருட வருகிறான். இப்போ வசனம் இங்கே விதைக்கப்படுகிறது, உங்கள் இருதயத்தில் வசனம் விதைக்கப்படுகிறது. திருடவும் கொல்லவும் வருகிறான். எதற்காக வருகிறான் என்றால், வசனத்தை அவன் திருட வருகிறான். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து திருட வருகிறான். இருதயத்திலிருந்து எடுத்து போட விரும்புகிறான். ஏனென்றால் இது வேர் கொள்ளக்கூடாதபடி, இருதயத்தில் வேர் கொள்ளக்கூடாதபடி, இருதயத்தை தங்கக்கூடாதபடிக்கு, இது இருதயத்தில் வாசமாக இருந்தால் நீ பலன் கொடுப்ப, பூ பூப்ப, காய்ப்ப, நிறைய நீ விளைச்சலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகினாலே உனக்குள்ளே விதைகள் எல்லாம் எடுத்து போடும்படியாக சாத்தான் வசனம் என்கிற வார்த்தையை உன் இருதயத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி, மனப்பாடம் செய்யக்கூடாதபடி, அதை அறிக்கை செய்யக்கூடாதபடி அவன் எச்சரிக்கையாக இருக்கிறான். சபைக்கு ஏன் வரான்? நீங்கள் வசனத்தை எழுதி வாசிக்கிறீங்களா? என் நோட்டு புக்கு பாருங்கள், இதில் நிறைய வசனங்கள் எழுதி வச்சுருப்பேன். இதை நான் அறிக்கை பண்ணுவோம். அல்லேலூயா. ஜபத்தில் வசனத்தை அறிக்கை செய்யணும். அப்போ அறிக்கை செய்ய விசுவாசம் வளரும். ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறது தான் பேச முடியும். விசுவாசித்தா தான் உன்னால் பேச முடியும். நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதை தான் உன்னால் பேச முடியும். விசுவாசித்தா அவிசுவாசத்தை பேசுவேன். இல்லாமல் வறுமைகள் பேசினா, வியாதியை பேசினா, நீ விசுவாசிக்கிறது என்ன என்பது உனக்கு தெரியுது. நீ அவிசுவாசத்தை நோயின்னா விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். நீ விசுவாசித்து பேசு. விசுவாசித்தேன் ஆகினால் பேசினேன், அந்த விசுவாசத்தின் ஆவி எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. தாவீது நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ காலேப்பு யோசுவான்னு சொன்னல, ஆனால் கடைசி நாட்கள் இப்போ சொல்கிறார், யோசுவா பங்கிட்டு கொடுக்கும்போது யோசுவா கிட்ட சொல்கிறார் காலேப்பு, மோசே என்னை காதேஸ் வனாந்தரத்திலிருந்து அழைத்த போது எனக்கு 40 வயசு. அந்த 40 வயசில் இருந்த பலன் இப்போ 85 வயசில் இருக்கிறது. 40 வயசில் இருக்க பலன் இப்போ எனக்கு இருக்குது. எனக்கு ஆண்டவர் சொன்னாரே மோசே மூலமாக, அந்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில், அந்த மலை தேசத்தை எனக்கு தா. கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு. ஐயா, 40 வயசில் இருந்த பலனே எனக்கு 85 வயசுல இருக்குதுங்க. பலன் இருக்குது. அல்லேலூயா. அவர் பேசுகிறார் பாருங்க, எனக்கு பலன் இருக்குது, அந்த வயசில் இருந்த பலன் இருக்குது. அப்போ நான் போக்குவரத்துமா ஒரு யுத்தத்துக்கு வர பலன் இருந்ததே, அதே போல் இப்போ 85 வயசுன்னு இருக்குது. ஒரு கிழவன், 85 வயசு கிழவன் சொல்கிறான், எனக்கு பலன் இருக்குது. அந்த மலை நாட்டத்தா படியேறி வர முடியாதுங்க. 60 வயசு 65 வயசில் மனுஷனுக்கு. அவன் மலை நாட்டத்தான். நான் போய் அந்த மலை தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் துரத்திட்டு அந்த தேசத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். அல்லேலூயா. விசுவாசம் எப்பவுமே பேசுங்க. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். கழுகுக்கு ஒத்த பலனை தரும். ஏதோ பைபிள் சும்மா கதைக்கு எழுதி வைக்கலைங்க. விசுவாசிக்கிறவனுக்கு தான் இது நடக்கும். அந்த 6 லட்சம் பேருக்கு தான் வாக்குத்தத்தம் உண்டு. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஏன் அங்கே 6 லட்சம் பேர் போல? 2 பேர் போனாங்க. கேட்டவர்கள் அவிசுவாசமாக கேட்டதுனால அதில் பிரவேசிக்கல. கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டவர்கள் 2 பேர் பிரவேசித்தார்கள். பேசினவங்க புறப்பட்டு போனாங்க. அவர்களுக்கு எழுதி வைத்தது போல நமக்கு எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமே. இயேசு தழும்பா சுகமானேன் அப்படின்னு இயேசு சிலுவையில் அவர் நோய்களை சாபங்களை ஏற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. அதை நீ விசுவாசித்தா தான் அதனுடைய பங்கு உனக்கு கிடைக்கும். நீ இயேசு ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு தானாக வந்து எல்லாம் நடக்குன்னு நினைக்க நடக்காது. நீ இதை விசுவாசித்து அறிக்கை பண்ணுறியா? அதாங்க முக்கியம். அல்லேலூயா. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டதுனா எல்லாமே உனக்கு வந்துடும் கிடையாது. நீ இதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறியா? நான் உனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன், உனக்காக சாபமானேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்து, உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறேன், தரித்திரத்தை போக்கி இருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் வசனம் சொல்லுது. நீ நம்புறியா? விசுவாசிக்கிறியா? அதை அறிக்கை செய்கிறியா? செய்தால் பலன் உண்டு, செய்யாமல் போனால் பலன் இல்லை. நீ எதை செய்கிறீங்கோ என்பது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. நம் தாவீதை போல விசுவாசிக்க வேண்டும். ஆமீன். அல்லேலூயா.